மக்களே, இட்ஸ் ஓணம் செலிப்ரேஷன் vlog along with ஸ்டடிங். காலையில் எழுந்ததுமே புத்தரும் எனக்கு ததும்ப காஃபி வேணும்னு கேட்டான். அவனுக்கும் ஒரு காஃபியை போட்டு கொடுத்துட்டு அங்கேயே நானும் ஒரு காஃபியை குடிச்சிட்டேன். அதே கையோட மெஸ்ஸுக்கு போய் தோர்னா ஃபாஸ்ட் முடிச்சிட்டேன். ஓணம் செலிப்ரேஷன்றதுனால வேட்டி கட்டிட்டு பக்காவாக ரெடி ஆகலான்னு பார்த்தேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் தான் புரியுது என்னோட முடிக்கும் நான் உள்ளே இருக்கிறதுக்கும் விளக்கமாத்துக்கு வேட்டி கட்டின மாதிரி இருக்கேன்னு. இவர் தான் எங்கள் காலேஜோட மூதாதையர் யுதீஷ் அண்ணன். உன்னை பார்க்க தாண்டா வந்தேன் அப்படின்னாரு. நான் நம்பலை. அவர் யாரை பார்க்க வந்தாருன்னு எனக்கு தெரியும். மியூசிக்கல் சேர் வச்சாங்க. அங்கே போய் நம்ம பசங்களோட ஒரு ஆட்டத்தை போட்டு ஏதோ பிஸ்கெட் ஈட்டிங் காம்படிஷனா அதில் கலந்துக்க சொன்னாங்க. அதுலேயும் கலந்துக்கிட்டேன். இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது என்னோட ரியாக்ஷன் பார்த்து நானே மஜா படம் செமையாக இருந்துச்சு அப்படின்னு பூஜாக்கா மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். பிரவீனா குணசேகரனுக்கும் எனக்கும் தான் போட்டியே. கடைசியில் பிரவீனா ஜெயிச்சிட்டாங்க. கட்டிப்பிடிடான்னு ஏதோ ஒன்று வச்சானுங்க. அதுலேயும் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே அவுட் ஆகிட்டேன். நான் என் ஃபோனை யூஸ் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கும்போது முகில் அவரோட ஐஃபோனை கொடுத்துட்டு இதை யூஸ் பண்ணி வீடியோ எடுத்துக்கோன்னு அவராக கொடுத்தாரு. முகில் மாதிரி சப்போர்ட்டிவாக ஜெம் போன்ற நண்பர்கள் என் கூட இருக்கும்போது நான் எங்கே வருத்தம் பண்ணும். கடைசியாக தக் ஆஃப் வார் அதோ ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்காரு அவர் தான் நான் சொன்ன முகில். நன்றி ப்ரோ. தக் ஆஃப் வார்லேயும் உதிரன்ஸ் நாங்கள் தான் ஜெயித்தோம். வாட்டர் மெலனை வச்சு ஒரு வாட்டர் மெலனை ப்ரைஸாக வாங்கிட்டு அங்கே ஒரு செலிப்ரேஷனை போட்டு ஓணம் ஃபங்க்ஷனை சிறப்பாக நடத்தின கிரேஸ் சேச்சிக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு நேராக மெஸ்ஸுக்கு சாப்பிட வந்துட்டோம். ஓகே கைஸ், நம்ம மேட்டருக்கு வருவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னா, ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி இட் இஸ் 3 times ரிப்பீட்டட் ஷார்ட் நோட். ஒரு மீனோபாஸ் அடைஞ்ச உமனுக்கு இவ்வளோ நாள் இருந்த ஃபாலிகல்ஸ் அப்படின்றது குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ த மோஸ்ட் பிரைமரி சோர்ஸ் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் தட் இஸ் ஃபாலிகல்ஸ். அது இல்லை அப்படின்றதுனால அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜனால் இல்லை ப்ரொஜெஸ்ட்ரானால் கிடைக்கக்கூடிய சில நன்மைகள் இருக்குது. அது எல்லாமே கிடைக்காது. ஆஸ் இட் இஸ் இன் நேம், ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி இந்த ஹார்மோன்ஸை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு தெரப்பி கொடுக்கணும். இண்டிகேஷன்னா யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றது நான் டீப்பாக போக விரும்பல. கரெக்டாக உங்களுக்கு எக்ஸாமில் எழுதுற மாதிரி அந்த பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன். சிம்டமேட்டிக் உமன் ஈஸ்ட்ரோஜன் டெஃபிஷியன்சி இருக்குது, அதனால் சில சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி மீனோபாஸ்னால ஒரு சில இல் எஃபெக்ட்ஸ் இருக்குது, அதாவது காம்ப்ளிகேஷன். இந்த காம்ப்ளிகேஷன்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கலாம். லைக் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், ஆஸ்டியோபோரோசிஸ், அல்சைமர்ஸ். இந்த டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கலாம். ஃபாலோயிங் சர்ஜரி தட் இஸ் ஹிஸ்டெக்டமி அதை முடிச்சுட்டு கொடுக்கணும். ஓகே, இப்போது கான்ட்ராஇண்டிகேஷன்னா யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றது. அந்த உமனுக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்குது, யூட்ரைன் கேன்சர் இருக்குது, இல்லை ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் கேன்சர் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. த்ராம்போஎம்பாலிக் எபிசோட்ஸ் முன்னாடி வந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. லிவர் அண்ட் கேல்பிளடர் டிசார்டர்ஸில் இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஓகே, டாடா பாய்.